நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க நம்ம சாஃப்ட்வேர் சேல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் மார்க்கெட்டில் நம்ம ஷேர் வேல்யூ கம்மியாயிடுச்சு, ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு. ஹலோ மீரா, நீங்களே பார்க்குறீங்க. இப்போ சரியா இருக்கா? 2012 Is it working fine now? பாதி கூட செகண்ட் குவார்ட்டரில் அச்சீவ் பண்ணல. நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். இதுக்கப்புறம் பிரேக் வரும். பிரேக்கில் கூப்பிட்றேன். பிரேக்ல கூப்பிடாத. பிரேக்ல செக் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிடு. ஓகே? பாய். மிஸ்டர் ரகு, கொஞ்சம் பிஸ்னஸையும் பார்க்கலாமா? சாரி சார். காய்ஸ், லெட்ஸ் கெட் சீரியஸ். கொஞ்சம் எல்லாரும் வேலையை பார்ப்போம். நீங்கள் என்ன ஆஸ் யூஷுவல் கேம்ஸ் விளாட்றீங்களா? இந்த நேரத்தில் போய் எப்படி ஹேங் ஆகிட்டு பார்க்குறேன் சார். 1 minute சார். ஓகே பார்க்குறேன். இருக்கேன். ஹலோ. ஓகே சாரி, பிரேக்கில் கூப்பிட முடியலம்மா. சிஸ்டம் டவுனாக இருக்கு. ஐம் நாட் ஏபிள் டு கெட் இட் அப் அண்ட் ரன்னிங். நான் வேலை செய்யலேருந்து கம்ப்யூட்டரை சொன்னேன். அதுவும் தான். நான் அப்புறம் கூப்பிட்றேனே, ப்ளீஸ். பாய். என்னாச்சு? ப்ராப்ளம் இருக்கா? நான் இப்போதைக்கு இன்னும் சரி பண்ண முடியல சார். ஏதாவது பண்ணுங்கயா. ஒரு 5 minutes கொடுங்க சார், ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே யா. திருப்பி செக் பண்ணியா? டேய், நீ சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணியா? சயின்டிஃபிக்கானா? பண்ணியிருக்க மாட்டேன், இரு. இந்த பாரு. டேய் சீ, என்னடா இது கர்மம்? டேய், ஆஹா டேய், எங்கேங்க பிடிச்ச இந்த லிங்க் எல்லாம்? செம்மையா இருக்கடா. டேய், இவனுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் தாண்டே இவனுக்கு. சீ, அரஞ்சு என்ன தெரியுமா? இதெல்லாம் தனியாக இருக்கும்போது நானும் பார்ப்பேன். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் பார்க்குறது ஒரு டீசன்சி இல்லை. அவன் சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நம்ம கார்ல போய் பார்க்கலாம். சரி வா போலாம். டேய் லிங்க்ல அமுச்சு வைடா ப்ளீஸ் டா. கர்மம். இன்னும் 20 நாள்ல கல்யாணம்னு இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நிலைமையான ஒருத்தர் எழுதியிருக்கார். அவருக்கு சொல்யூஷனே இல்லையா டாக்டர்? மச்சி, நம்ம மேட்டர் டிவில வந்திருக்குடா. சொல்யூஷன் இல்லைன்னெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீதான் எழுதினியா? இந்த அதுவாட முக்கியம். அப்போ சொல்யூஷனை கேட்கலாம். ரொம்ப சும்மா இருடா. காமமாயிட்டு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள்மா. என்ன பண்ணணும்னா டிவி ஆன் பண்றதுக்கு ஐடியா சொல்றானா? இதாம்மா அதுக்கு தேர்வு. இத கரெக்டா ஃபாலோ பண்ணா ரொம்ப சீக்கிரமா ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நீ ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்ற? டேய், எமோஷன்ஸா கண்ட்ரோல் பண்ண முடியல. நன்றி டாக்டர். சரி அத்த ஊர். அடுத்தது மிட்நைட் மசாலா பாப்போம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சாரி மச்சி, நீ வேணா படுத்துங்க, நாங்க பாக்குறோம். கூடுப்படாங்களா? நீங்க தானே இன்னைக்கு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க. எதுக்கு கேன்சல் பண்றீங்க? யாரை கேட்டுங்க உங்க டாக்டர் ஸ்வீடன்லாம் போறாரு? அங்க எவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸா இருந்தா எனக்கு என்ன? நான் இங்க. சரி, எப்போ வருவாரு? அன்னைக்காவது கேன்சல் பண்ணாம பாப்பாரா? மேபியா? ஹலோ ஹலோ. ஹலோ, நீங்க இப்போ ரீசெண்டா ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் விளையாடுனீங்களா? ஆமா டாக்டர், என் கம்பெனிக்காக ஒரு கார்ப்பரேட் லீக்ல போன மாசம் விளையாடினேன். அப்போ அப்டமன்ல படுற மாதிரி ஏதாவது சீரியஸா இன்ஜுரி ஆச்சா? ஆமா டாக்டர். அதான். ஆனா டாக்டர், நான் பவுலிங் தானே போட்டேன். ஒருவேளை அந்த பேட்ஸ்மேனோட சாபமா இருக்குமோ? இல்லை, நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்தில் மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டு கிடைச்ச சாபத்தினால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? டேய் கபீர்,
ஏய் முடிச்சிட்டியா டாக்டர் எனக்கு ஒரு டவுட் டாக்டர் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல டாக்டர் ஆமா டாக்டர் ஆமா டாக்டர். ஏன்டா அந்த டாக்டர் வர வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? நீ சொல்லுவடா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி அவர் வந்து யூ ஹேவ் அ சீரியஸ் கேஸ் பூட்ட கேஸ்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கா? இப்பெல்லாம் ஒன் பாத்ரூம் போறதுக்கே பயமா இருக்கு. Well, for all that you know, it might be because of your genes, da. செருப்பால் அடிப்பேன். எங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருந்தா நான் எப்படி இப்போ உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியும்? Oh, இல்லடா. I meant your jeans pant, you know. நம்ம ஊர் சூடுக்கு நீ டைட்டா ஜீன்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்னாச்சு? இன்னும் 2 வாரம் தான் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு. நான் ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையில் உன்னை உள்ள இழுக்கிறது சரியில்லைன்னு படுறது. என்ன சொல்ற? உனக்கு என்ன சில மாசமா தான் தெரியும். ஒருவேளை எனக்கு நிஜமாவே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீ வேற எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும். என்ன உளற? பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் மீரா. பழைய நான் ஏத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் வேற ஏதாவது ரீசன் தான் சொல்லணும். நீ எந்த பிரச்சனையும் இல்லாத வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணு. என்ன லூஸ் மாதிரி பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கால் போயிருந்தா நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா? என்ன பேசுற நீ? I thought we were in love. Facebookல மீட் பண்ணதுக்கு பதிலா மேட்ரிமோனி சைட்ல மீட் பண்ணோம், அவ்வளவுதானே? உனக்கு ஒண்ணுனா what do you think? அதெல்லாம் ஓகே, ஆனா ரியாலிட்டி. என்ன ரியாலிட்டி? இப்போ என்ன ஆச்சு? சரி ஓகே, let's assume you're important. ஏய், Just for an assumption, okay? So what? அது இல்லாம வாழ்க்கை இல்லையா? அது இல்லாம பியூரா வாழ முடியாதா? முனிவரெல்லாம் இருந்திருக்கான்னு படிச்சிருக்கோமே, அப்படியே இருந்துட்டு போறோம். என்ன தப்பு ரகு? Actually, you know, let's make history, Raghu. You know what? Sex is the biggest hype lie in the whole world. I don't need it. I can live without it. And I can... பேசு. ஏய் மீரா, I mean நிஜமா தான் சொல்றியா? இல்லடா, அது இல்லாம ரொம்ப கஷ்டம். ஏதாவது பண்ணி சரி பண்ணுடா ப்ளீஸ். அண்ட் மேரேஜ்ல கால் ஆஃப் பண்றேன்னு சொல்லாதடா. என்னடா கொஞ்ச நாளா சுரத்தே இல்லாம இருக்க? எனி ப்ராப்ளம் வித் மீரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தாத்தா. ஏய், நீ வேற யாரை வேணா ஏமாத்தலாம். நான் உன் தாத்தாடா. ஏன் ஒன்றும் பிடிக்கலையா? கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏய் ஏய், நீ வேற சும்மா இரு தாத்தா. உன் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல எதையாவது போட்டு யோசிச்சுட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா என் கண்டிஷன்? இல்லை என்ன என் கண்டிஷன்னு கேட்குறேன். தாத்தா போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோ, தாத்தா போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு எல்லாரும் சொல்கிறான். என்ன பேக்கிங் அண்ட் ஃபார்வேர்டிங் பண்ணுறதுலையே இருக்கல. ஏன் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உயிரோடு இருந்தா நீயே அடித்து கொண்டுடுவியா? நான் ரகு, என்னை பற்றி கவலைப்படாத. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். இது உன்னுடைய கல்யாணம். தாத்தா, தாத்தா என்னாச்சு? என்ன பயந்துட்டியா? எப்படி என் நடிப்பு? ஏய், உங்கள் பீட்சா ஜெனரேஷனை விட எங்கள் கேழ்வரகு ஜெனரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆமாம், உங்கள் ஜெனரேஷனுக்கு ஏதோ பிரச்சனையாமே கேள்விப்பட்டேன். பார்த்துக்கோ. ஹலோ, யாரு? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பெசன்ட் நகர் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறோம். யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அங்கே வாங்க சொல்கிறேன். ஹலோ, இது என்ன ஹோம் லோன் விற்கிறதுக்கு புது டெக்னிக்கா? எனக்கு ஹோம் லோன்லாம் வேணாம். இன்னி 10 நாளில் கல்யாணம். எல்லா இடத்துலையும் ஏறி இறங்கியாச்சு. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல. இப்போ இந்த தீர்வே உங்களை தேடி வருது. நான் எப்படி உங்களை நம்புறது? நம்பாம வேற வழி இருக்கா மிஸ்டர் ரகு? நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு. குட் நைட். நான் வரமாட்டேன்.
உட்காருங்க உட்காருங்க. என்னாச்சு? இல்ல இல்ல நீங்க நீங்க எப்படி உங்களுக்கு எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இல்ல இல்ல என்னாச்சுன்னா நீங்க உங்க பொண்ணு கூட வெளியில போயிட்டு வரும்போது ராத்திரி உங்களுக்கு கோல்டு காஃபியா ஹாட் காஃபியா எது பிடிக்கும்? அங்கிள் ஐம் ரியலி சாரி. எனக்கு மாப்பிள ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. உங்க ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன். நான் கிளம்புறேன். இருக்க இந்த பாருங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு போன வாரமே தெரியும். மீரா சொல்லல? இல்ல, அவ சொல்லல. அது எப்படி? மீராவும் சொல்ல நானும் சொல்ல, அப்புறம் எப்படி தெரியும்? என்ன மாப்பிள, பொண்ணை பெற்ற எல்லாருமே மக்குன்னு முடிவு பண்ணிட்டேடா? என் பொண்ணு பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு, அவளை இப்படி கண்டும் காணாம விட்டுருவேனா? அது இல்லை அங்கிள், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு? அது நீங்க ஒரு பொண்ணுக்கு தகப்பனாகும்போது ஆயிடுவீங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பல மெத்தட் இருக்கு, அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனா ஒன்று, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்போ வந்தது, எப்படி வந்தது, இதெல்லாம் உங்க பிரைவேட் மேட்டர். இதில் அனாவசியமா ஐ டோன்ட் வாண்ட் டு. ஆமா, ஆனா இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே என் பொண்ணுகிட்ட போய் நீங்க என்ன சொன்னேன்? இந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ணிடு, இன்னொரு நல்ல ஆரோக்கியமான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன்ல, அப்பவே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறத விட நீங்க பார்த்துப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுது. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு. முதல்ல உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஐ எம் ஏ பிராக்டிக்கல் மேன். இதை எப்படி மாமனார்கிட்ட நான் பேசுறதுன்னு? ஏன் நான் மாமனார் நீங்க மாப்பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? நான் அப்பா நீங்க பிள்ளை, அப்படி பாருங்களேன். அது இன்னும் மோசம். என்ன மோசம்? இப்படி நினைக்கிறது தான் மோசம். இந்த மாதிரி டெலிகேட்டான விஷயங்களை மனம் திறந்து பேசணும் மாப்பிள்ள, மூடி மூடி வச்சுக்கிறது. அப்புறம் உலகத்திலே பாப்புலேஷன் அதிகமான நாடு நம்ம இந்தியான்னு பீத்திக்கிறது. ஏன் எல்லாம் மாப்பிள்ள, உங்களை சுற்றி 4-5 உதவாக்கிற பசங்க இருக்காங்களா? அவங்க உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்களே, சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடு, மாத்திரை போட்டுக்கோ, மேட்டர் நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம்மா, இந்த ஜெமாலஜி ஜனார்தனம், தவராஜ் சித்த மருத்துவர் எல்லார்கிட்டையும் கொண்டு போல. முதல்ல அவங்களெல்லாம் கட் பண்ணுங்க, வேண்டாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான காப்பி யாரும் சாப்பிடுங்க. இப்போ போனால் தான் டாக்டரை போய் பார்க்க முடியும். ஆமாம், அவர் கம்ப்ளீட் செக்அப் பண்ணுவார் உங்களை. எதுவா மாப்பிள்ள, பொறுமை வேணும் எல்லாத்துலேயும். ஆமாம், குடிச்சிட்டா வாங்க. பாம்பேல இருந்து வந்திருக்கா. இட்ஸ் லைக் ஐ டோல்ட் ஹர் டு கிவ் மீ திஸ் ராஜா ராணி டிசைன். ஹலோ, see my design. கால எப்படி போட்டுக்க? ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு என்னது இது? இத்தனை வயசு பெரியவாள்லாம் இருக்கும்போது என்ன பழக்கம் அது? அதில் உஷா, மெஹந்தி போட்டுக்கணும்னா கை ஃப்ரீயா இருக்கணுமோனோ? இவ்வளவு தூரம் மெஹந்தி போடணும், அதுக்காதான். ஆமா, இப்ப என்ன மெஹந்தி வேண்டி கிடக்கு? அது என்ன நம்ம சம்பிரதாயமா? இதுதான் ராஜா ராணி டிசைன். நானும் அப்படிதான் வந்தவ கிட்ட ஆசாசியா பாசமா இருந்தேன், ஒரு மாதிரி வெகுளியா இருந்துட்டேன். என்னாச்சு பாத்தியா? என் புள்ளையாண்டா இப்ப பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான். இது கூட பார்க்க மாட்டேலா? நான் தான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல, அப்பா கிட்ட போடா. ஜாக்கிரதையா இருடியம்மா, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு நடுவில் எங்க அம்மா வேற. சும்மா இருந்த அம்மா திடீர்னு சீரியல் அம்மாவா மாறிட்டா. இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானேடா நான் சொல்றேன், வேற ஏதாவது கேட்டேனா? இத பாரு, நீ இப்ப அங்க போற, அவளை மாத்திட்டு அங்க வர சொல்ற. ஆமா, ஆயேகா தேரா சஜ்னா. என் புள்ள வரா, என் பேச்ச மீறவே மாட்டான். இப்ப பாரு, அவள் நல்லா திட்ட போறான். எல்லார் எதிர்க்கையும்
வாங்கி கட்டிக்க போறான். வாங்க மாப்பிள்ள சார் கிட்ட போறான், அவளை திட்ட அப்பா, போறான். இதான் சான்ஸ். அழகா இருக்கும். எவ்வளவு நாள் ஆச்சு மீராவை இவ்வளவு பக்கத்துல When பார்த்து. it's done, ஏய் கையே மேல பண்ணலடா. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடியாது. திட்டுற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். மாப்பிள்ளைக்கு ஏன்டா தலையோகமடா. அந்த என்ஆர்ஐ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. என்ன இப்படி ஈசரா? ஏய் ரகு வருவான் உனக்கு தெரியும்ல? no ma. என்ன இருந்தாலும் மீரா நம்மாத்து பொண்ணு. அவளை பத்தி பேசினா நன்னா இருக்காதேன்னு பாக்குறேன். என்ன நன்னா இருக்காது? அப்படிலாம் எதுவும் ரூல்ஸ் இல்லையே. சொல்லலாமே. சொல்லுங்க சொல்லுங்க. இது மீராவுக்கு யூஎஸ் மாப்பிள்ளைன்னா எப்பவுமே ஒரு ஒரு இது கிடைச்சது இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஆனா ஆசைப்பட்டது யூஎஸ் மாப்பிள்ளை. பாவம் அவளும் என்னதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? அப்பப்போ யூஎஸ்க்கு ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வருவோம். அதே